ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். இன்னைக்கு திங்கக்கிழமை பரிபூர்ணமான சிவன் மற்றும் சந்திர பகவானுடைய ஆசீர்வாதத்தோடு இன்னைக்கு உங்களுக்கு உண்டான ரீடிங் என்னென்னு பார்க்க போகிறோம். இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டான ரீடிங் தான், லவ்வர் ஸ்பெஷல். ஃபஸ்ட் டைம் போடுறேன். நான் உங்கள் அன்பு தோழி, டிவைன் டேரட் கார்ட் ரீடர் அண்ட் ஹீலர். டுடே லவ் பண்ணுற உங்கள் பர்சன் அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உங்களோட லவ்வபிள் எனர்ஜி என்னன்னு தான் பார்க்க போகிறோம். ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, ரெசனேட் ஆகலைன்னா ஃப்ரீயாக விடுங்க. என்னோடய வீடியோஸ் நிறையா பேர் பார்க்குறீங்க, லைக் கொடுக்குறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ்வபிள் மோட்டிவேஷன். நான் ஏதோ சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு ரீடிங்கும் போடுறது கிடையாது. எனக்கு வர்ற ஸ்பிரிட்ஸ் கிட்டேருந்து வர மெசேஜ், இன்றைக்கி இந்த மெசேஜ் போடுங்க, இன்றைக்கி இந்த ரீடிங் கொடுங்க அப்படின்னு எனக்கு டவுன்லோடாக வர ஒவ்வொரு விஷயம் மட்டும்தான் நான் போடுறேன். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு, நீங்கள் கொடுக்குற கமெண்ட்டு தான், கடவுள் கொடுக்குற ஒவ்வொரு விஷயமும் நான் கரெக்டாக ரீச் ஆகுதா அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரிய வரும். ஸோ பார்க்குறவங்க லைக் கொடுக்குறீங்க, கமெண்ட் கொடுக்குறீங்க, ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தேவைப்படுறது மாதிரி இருக்கலாம். ஏன்னா ஹீல் பண்ணுற ஒரு ப்ராசஸில் தான் கடவுள் என்ன இந்த ஒரு விஷயத்துக்கு என்னை ஈடுபடுத்தியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் பண்ணணும்னு எனக்கு தாட்டும் கிடையாது எனக்கு. ஆனால் கடவுளோட ஒரு கைடன்ஸோடு தான் நான் இந்த ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கேன். எவ்வளோ பேருக்கு ரீச் ஆகுதோ அந்த பேர் லைக் கொடுத்தீங்க, ஷேர் பண்ணீங்க, கமெண்ட் பண்ணிங்கன்னா சரியான பாதையில் நான் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆறுதல். கடவுள் கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு இருக்குது. ஓகே, இப்போ நம்ம நிறைய கார்ட்ஸ் எடுத்து வச்சிட்ருக்கோம். லவர்ஸ் என்ன விஷயங்கள் நீங்கள் பேசிக்கிட்டீங்க, என்ன விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, என்ன விதமான பாடல் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு, நீங்கள் ரெண்டு பேரும் தனிமையில் இருக்கும்போது அந்த பாடலை டீட்டெயிலாக ரொம்ப சந்தோஷமாக ஆர்வமாக கேட்டிருப்பீங்க. இல்லை இந்த மாதிரி சில வார்த்தைகள், உரையாடல்கள் நீங்கள் உங்களுக்குள்ளே பண்ணியிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் கடவுளோட கைடன்ஸ் என்ன, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் லவ் பண்ணுற உங்கள் பர்சனோட ஃபர்ஸ்ட் லெட்டராக இருக்கலாம் அல்லது உங்களோட ஃபர்ஸ்ட் லெட்டராக இருக்கலாம். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் தான் இன்றைக்கி நல்ல ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் நம்மளோட ரீடிங். ஏன்னா ஃபஸ்ட் டைம் எல்லா விதமான விஷயங்களும் நீங்கள் லவ் பண்ணுற உங்கள் பர்சனோட எல்லா விதமான தாட்டும் சரி, மறைக்காமல் நெகட்டிவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இன்றைக்கி ஒன் பை ஒன்னாக சூப்பராக பார்க்க போகிறோம். நிறைய கார்ட்ஸ் இப்போ நான் செலக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது எல்லாமே டிவைன் கொடுக்குற ஒரு மெசேஜ் தான். அதனால் பொறுமையாக ஒன்று ஒன்றா ப்ரே பண்ணி எடுக்கிறதுனால தான் கொஞ்சம் டைம் ஆகுது. கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இப்போ உங்களுடைய லெட்டர்ஸ், நேமோட லெட்டர்ஸ் செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் எந்தெந்த லெட்டர்ஸ்லாம் ரெசனேட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் ஃபைனல் பண்ணிக்கோங்க. அப்போது இந்த ரீடிங் உங்களுக்கு ஒத்து போகுதா என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கார்டு என்ன வந்திருக்கு அப்படின்னா பவர். உங்களுக்கு நிறையா இன்ட்யூஷன் பவர் இருக்குது. அது என்னங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த இடத்துல சரி சொல்லணும், எந்த இடத்துல நோ சொல்லணுங்கிறது எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். ஹீலிங் ப்ராசஸ் உங்களுக்குள்ளே நடந்துட்டுருக்கு. அதனால் நீங்கள் லவ் பண்ணுற அந்த பர்சனோட அந்த எனர்ஜி ஒரு வெளிச்சத்தால், ஹீலிங் வெளிச்சத்தால் பாதுகாப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. லவ் பண்ணுற உங்கள் பர்சன் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இந்த நிமிஷம் அவங்க உங்களை நினச்சி பார்த்துட்ருக்காங்க. விட்டுருங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க, கடவுள் பார்த்துக்குவாங்க. ரெஷ் பண்ண வேணாம் இந்த சுச்சுவேஷனும். இப்போ பிரிவில் இருந்தீங்க அப்படின்னா அப்படியே ஃப்ரீயாக விடுங்க. எல்லா லவ் ஸ்டோரியுமே பியூட்டிஃபுல் தான், அழகான ஒரு விஷயம். ஆனால் நம்மளோட தான் ஃபேவரட்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பெஸ்ட் திங் நிறைய கிடச்சிருக்கு, ஆனால் நீ தான் அதில் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், ஒவ்வொரு முறையும் நான் உன்னை மேலும் மேலும் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. யூ ஆர் த மேன் ஆஃப் மை ட்ரீம்ஸ், நீ கனவு கண்ணன் நீ தான் அப்படிங்கிறாங்க. லேடியாக இருந்தீங்கன்னா கனவு கண்ணன், ஜென்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கனவு கண்ணி அப்படின்னு வைஸ் வர்சாவாக வச்சுக்கோங்க. ஏன்னா 2 ஜென்டர் தான் இந்த ரீடிங்கை பார்க்க போகிறீங்க. ஸோ எந்த ரீடிங் நீங்கள் பார்க்குறவங்க எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ரீடிங்கை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு முறையும் நான் ஜெண்டர் வைஸ் பிரிக்க முடியாது. நீ நீங்கிடும் நேரம் காற்றும் பெரும் பாரம், உன் கை தொடும் நேரம் தீ மீதிலும் ஈரம். இது ஏதோ ஒரு பாடலோட வரி, எனக்கு ஆக்சுவலாக தெரியல. நீங்கள் உங்களுக்கு இந்த ரீடிங் இந்த பாட்டு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் என்ன படம்னு சொல்லுங்கள். எனக்கு ஆக்சுவலாக இது என்ன படம்னு தெரில, என்ன பாட்டுங்கிறதும் தெரில. பட் இந்த வரிகள் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ என்னை விட்டு போனேன்னா எனக்கு எல்லாமே பாரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தாரமே தாரமே வா, வாழ்வின் வாசமே வாசமே நீ தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாட்டு எல்லாருக்குமே தெரியும். உங்களை மனைவியாகவே அவங்க ஏற்றுக்கிட்ட ஒரு சுச்சுவேஷன். மனைவியாக இருந்தால் மனைவியாகவே எடுத்துக்கிட்டாங்க. ஒரே ஒரு பார்வை தந்தால் என்ன தேனே, இந்த பாட்டு மோகனோட சாங்ஸ், வெரி வெரி ஹிட் சாங்ஸ், எல்லாருக்கும் பிடிச்ச சாங்ஸு. இப்போ நீங்கள் பார்க்காம நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருந்தீங்க அப்படின்னா உங்களை ஒரே ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் சிரித்தேன், மறுநாள் வெறுத்தேன், உன்னை நான் கொல்லாமல் கொன்று புதைத்தேனே. மன்னிப்பாயா சாங் இது.
இந்த சாங் மூலமா அவர் ஏதோ தவறு பண்ணியிருக்கலாம். அல்லது தப்பு பண்றது இது வந்து காதல்ல வந்து ஒரு சகஜமான ஒரு விஷயம் தான். மன்னிச்சிடுங்கன்னு கேட்குறாங்க. சி உங்க லெட்டரா இருக்கலாம், உங்க பெர்சனோட லெட்டரா இருக்கலாம். அ எந்த லெட்டர் ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. ஜி அப்படிங்கிறது உங்க பேரா இருக்கலாம், உங்க பெர்சனோட பேரோட முதல் லெட்டரா இருக்கலாம். ஈங்கிறது உங்கள் பேரு, உங்க ஹெச் வரிசையா நான் சொல்லிடுறேன். கியூ இதில ஸ்டார்ட் ஆகிருக்கலாம், இல்லை உங்கள் பர்சனோட லெட்டராக இருக்கலாம். எல் இதில் ஸ்டார்ட் ஆகிருக்கலாம், உங்கள் பர்சனோட லெட்டராக இருக்கலாம். ஆர் இது உங்கள் பேராக இருக்கலாம், உங்கள் பர்சனோட பேராக இருக்கலாம். பி ஆஸ் யூஷுவல் அதே தான் திரும்பி திரும்பி ரிப்பீட் பண்ண போகிறேன். பி உங்கள் பர்சனோட பேராக இருக்கலாம், உங்கள் பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டராக இருக்கலாம். தேங்க்யூ.